ஹலோ காய்ஸ், நாளைக்கு வந்து குரூப் ஒன் எக்ஸாமு. அந்த எக்ஸாம் ஹலோ காய்ஸ், நாளைக்கு வந்து குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென், அதாவது ரீஃபில் பென். பிளாக் பென் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேற பென் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வினாத்தாள் வந்து செல்லாதாக்கிடுவாங்க. அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து ஹால் டிக்கெட். ஒன்று வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென், ரெண்டாவது வந்து ஹால் டிக்கெட். 5 பேஜுமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஏன் நான் 5 பேஜையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோ வந்து ஹால் டிக்கெட்டில் கிளியராக இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு A4 சீட்லேயே ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஒட்டி உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஹால் டிக்கெட்டில் 2வது பேஜில் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் எல்லா பக்கமும் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து ஹால் டிக்கெட் வந்து மெயினா கொண்டு போயிருங்க. 5 பக்கத்தையுமே ஒரு கலர் பிரிண்ட் அவுட், ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து 5 பக்கமுமே சிங்கிள் சைடு வந்து எடுத்துட்டு போயிருங்க. அப்புறம் வந்து ஒரு நம்மளோட ப்ரூஃப் ஒன்று கொண்டு போகணும். ஆதார் கார்டு, இல்லாட்டி கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை. இதுல வந்து ஏதோ ஒன்னோட அசல் அல்லது நகல் கொண்டு போகலாம். அசல்னா ஒரிஜினல், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோ இல்லை வந்து ஒரு ஃபோட்டோ காப்பியோ நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம். நீங்க வந்து உங்க ஃபோட்டோ வந்து கரெக்டா அதுல கிளியரா இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆதார் கார்டு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் ஒன்று கொண்டு போயிருங்க. ஏன்னா வந்து உங்க ஃபோட்டோ வந்து கரெக்டா இல்லைன்னா, அந்த உங்க ஃபோட்டோ ஒட்டி கீழே டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணிட்டு, இதில் இருக்கிறது ஏதோ ஒரு ஆதார் கார்டோ, இல்ல வந்து லைசென்ஸோ இதுல ஏதோ உன்னோட ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ற மாரி இருக்கும். நீங்க ஹால் டிக்கெட் அந்த 5 பேஜையும் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புரியும். உங்க ஃபோட்டோ வந்து கிளியரா இல்லாட்டி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ வந்து எப்பயுமே அந்த ஹால் டிக்கெட் 5 பக்கத்தையும் படிங்க. நான் டீட்டெயிலா கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா வந்து நீங்களா படிக்கும்போது தான் உங்களுக்கு அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா புரியும். இப்ப வந்து நீங்க 8:30க்கே வந்து எக்ஸாம் ஹால்குள்ள போற மாரி இருக்கும். 9 மணிக்குள்ள நீங்க போயிரணும். 9:30க்கு வந்து தேர்வு வந்து ஆரம்பிச்சுருவாங்க. 9 மணிக்கு OMR சீட் குடுத்துருவாங்க. 9:15க்கு வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் குடுத்துருவாங்க. 9:30க்கு நீங்க ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். 12:30யோட உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சுது. 12:30லேருந்து 12:45 வரைக்குமே உங்களுக்கு வந்து அதுல எத்தனை ஏ, எத்தனை பி இருக்குது நீங்க கவுண்ட் பண்ணி எழுதுவீங்கல்ல, அதுக்கான டைம் தான் குடுத்துருக்காங்க 15 நிமிஷம். 9:30லேருந்து 12:30 வரைக்குமே உங்களுக்கு எக்ஸாம் டைமிங் தான். இத கரெக்ட்டா அந்த ஹால் டிக்கெட் படிச்சு பார்த்துட்டு போய்க்கங்க. ஏன்னா வந்து அதுல தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து ஓவராலா மெயினா இருக்கிறது மட்டும் சொல்லியிருக்கிறேன். நார்மலா பிளாக் பால் பாயிண்ட் பென், ஹால் டிக்கெட், உங்களோட டாக்குமெண்ட் இதுல குடுத்துருக்கிறதுல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் நீங்க கொண்டு போனீங்கன்னா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. நன்றி.